ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ரெண்டாவது அத்தியாயம், முதல் பாதம், ஆறாவது அதிகரணத்தை பார்க்கணும். இதுக்கு ஆரம்பணாதிகரணம் என்று பெயர். இந்த முதல் பாதம் என்ன? ஸ்மிருதி பாதம். இதில் என்ன விஷயம் போயின்ட்டுருக்கு? முதல் அத்தியாயம் சமன்வய அத்தியாயம். வேதாந்தம் எல்லாம் கூறுவது என்ன? ஜகத்தை படைப்பது சிதச்சித் விலக்ஷணமான பரமாத்மா என்று. அது சமன்வய அத்தியாயத்தில் சொல்லப்பட்டது. ரெண்டாவது அத்தியாயம் அபிரோத அத்தியாயம். இங்கே என்ன சொல்லப்படுறது? முன்னாடி சொல்லப்பட்ட அந்த விஷயத்துக்கு விரோதம் எழ, அந்த விரோதத்தை போக்கக்கூடிய அத்தியாயம் தான் இந்த அபிரோத அத்தியாயம். அதில் இந்த முதல் பாதம் ஸ்மிருதி பாதம் அப்படின்ற இந்த பாதத்தில் என்ன விஷயம் செய்யப்படுறதுன்னா, ஸ்மிருதியாலையும் தர்க்கத்தாலையும் யுக்தியாலையும், ஸ்மிருதி காபில ஸ்மிருதி போன்ற ஸ்மிருதிகள், அதனால விரோதம் வருது. ஏன்னா காபில ஸ்மிருதி என்ன சொல்கிறது, கபிலருடைய ஸ்மிருதி என்ன சொல்கிறதுன்னா, ஜகத்துக்கு காரணமானது பிரதானம்தான், பகவான் கிடையாது அப்படின்னு. ஸ்மிருதிக்கு விரோதமாக நம்ம வேதாந்தத்தை எடுத்துன்னு போக முடியாது. ஸ்மிருதிக்கு சேரத்தானா நம்ம வேதாந்தத்தை புரிஞ்சிக்க முடியும். அப்படின்னா நம்ம அந்த விரோதம் எழ அது எப்படி வேதவியாசர் போக்கினார் அப்படின்றத போன வீடியோவில், போன உபன்யாசத்தில் பார்த்தோம். அதே போல் தான் போன வகுப்பில் இதையும் பார்த்தோம். ஸ்மிருதியினால் விரோதம் எழறது, அதே போல் யுக்தியினால், தர்க்கத்தினால, ரீசனிங். என்ன ரீசன்? ஒரு காரணம் பார்த்தோம். இந்த உலகமானது அச்சேதனமாகவும் துக்கமாகவும் இருக்குது. இது எப்படி பகவானுடைய காரியமாக இருக்க முடியும்? அவன்தான் இந்த உலகத்துக்கு காரணம் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா பிரம்மம் அப்படின்றது ஞானமே வடிவெடுத்ததாக இருக்குது. அது போய் இந்த அச்சேதனமான உலகமாக ஆகுமா அப்படின்லாம் கேள்வி வர, அந்த விரோதத்துக்கும் பதிலை பார்த்தோம். விலக்ஷணத்வாதிகரணம் அப்படின்ற இடத்துல அதெல்லாம் பார்த்தோம். இப்பொழுது ஐந்தாவது அதிகரணத்தை பார்த்து முடிச்சாடுத்து போக்திராபத்தி அதிகரணம் அப்படின்றது. அதற்கு பிறகு இந்த ஆறாவது அதிகரணம், இது ஆரம்பண அதிகரணம். இதில் யார் பூர்வபக்ஷின்னா ஐயாயிக்கன். இங்கேயும் என்ன பண்ணுறான்னா, அவன் பிரம்மம் காரணம் கிடையாது அப்படின்றது தான் எல்லாத்தையும் எல்லாருமே பூர்வபக்ஷியெல்லாம் சொல்கிறது அதுதான், பிரம்மம் காரணம் கிடையாது அப்படின்னு. ஏன் அப்படின்ற இடத்துல இங்கே வாசி இருக்குது. ஒவ்வொரு பூர்வபக்ஷ யுக்தி ரீசனிங் வேறுபட்டதாக இருக்குது. இங்கே நையாயிக்கன் என்ன சொல்கிறான்னா, பிரம்மமானது லோகம், பிரம்மமே ஜகத்து அப்படின்னு எவ்வளவோ வாக்கியங்கள்லாம் இருக்குது. நம்மளே பார்த்துருக்கோம். முதல் அத்தியாயம் ரெண்டாவது பாதத்தினுடைய முதல் அதிகரணம் சர்வத்திர பிரசித்த அதிகரணம் அப்படின்ற அதிகரணத்தில் சர்வம் கல்விதம் பிரம்ம, எல்லாமே பிரம்மம் தானே அப்படின்லாம் வாக்கியம் பார்த்துருக்கோம். அப்போ ஜகத்தானது பிரம்மம் அப்படின்னு வேதாந்தம் சொல்கிறதுல மறுக்கருத்தே கிடையாது, மாற்று கருத்தே கிடையாது. கண்டிப்பாக அந்த மாதிரி வேதாந்தம் சொல்கிறது ஜகத்தானது பிரம்மம் அப்படின்னு சொல்கிறது. இந்த நையாயிக்கன் பார்க்குறான், அவன் சொல்கிறான் ஜகத்தானது பிரம்மம் அப்படின்னு வேதாந்தம் சொல்கிறது இல்லையா, ஆகையினாலேயே ஜகத்துக்கு காரணம் பிரம்மம் அப்படின்னு ஆகாது, பிரம்மமானது ஜகத்துக்கு காரணமாக இருக்க முடியாது. ஏன் அப்படி சொல்கிறான்? அவனுடைய மதத்தில் அசத்காரியவாதம் செய்யப்படுறது. அசத்காரியவாதம்னா காரணம் காரியம், மண்ணு காரணம், குடம் காரியம், நூல்கள் காரணம், துணி காரியம் அப்படின்றது எல்லாருமே ஒப்புக்கொள்கிறது தான். இந்த விஷயத்தில் நையாயிக்கன் அதிகமாக என்ன சொல்கிறான்னா, நூலை சேர்க்கிறோம் இல்லையா, நூலை சேர்த்த பிறகு துணி அப்படின்னு தனியாக ஒரு பொருள் உண்டாருது அப்படின்றது தான் அசத்காரியவாதம். இது ராமானுஜ வித்யா வகுப்பில் இருந்தவர்கள், இல்லாட்டி மற்ற இடத்துல இந்த அசத்காரியவாதத்தை பற்றி கேட்டவர்களுக்கு இது சுலபமாக புரியும், நையாயிக்கனுடைய பட்சம் என்ன அப்படின்றது. ஆக நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, காரணம் ஒன்று இருக்குது, அதை காட்டிலும் காரியமானது வேறுபட்டதாக தனித்து. 100 நூலை சேர்க்குறோம், 100 நூலை சேர்த்தப்புறம் 101ஆவதாக புதுசாக ஒரு பொருள் உண்டாருது, துணி அப்படின்ற பொருள் உண்டாருது அப்படின்றது தான் நையாயிக்கனுடைய அசத்காரியவாதம். சரி, அந்த வாதத்தை கொண்டு இங்கே என்ன சொல்ல விரும்புகிறான் நையாயிக்கன் என்றால், இப்போ நம்ம அந்த சர்வம் கல்விதம் பிரம்ம போன்ற வாக்கியங்களுக்கெல்லாம் போவோம். ஜகத்தானது மொத்தமே பிரம்மம் தான் அப்படின்னு இருக்கா? இது எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, இதில் ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, A = B அப்படின்னு.
ஏ வந்து ஜகத்து, பி பிரம்மம் அப்படின்னு வச்சுப்போமே. அப்போது ஏ இஸ் ஈக்குவல் டு பி, ஜகத்தானது பிரம்மம் அப்படின்னு தெரிஞ்சு போயிடுது. நையாயிக்கனுடைய மத்தத்தில் என்ன ஆறுது? காரணம் அதை காட்டிலும் வேறுபட்டது காரியம். சரியா? இப்போ காரணம் வேற, காரியம் வேற. அப்போ ஜகத்தானது தான் பிரம்மம் அப்படின்னு இருந்தது என்றால், அப்போ பிரம்மமானது எப்படி ஜகத்துக்கு காரணமாக ஆக முடியும்? ஏன்னா காரணம் காரியம் அப்படின்னாலே காரணம் வேற, காரியம் வேற தான். இப்போ பிரம்மமானது காரணம், ஜகத்தானது காரியம் அப்படின்னு சொல்லி ஆயிடுச்சுன்னா, அப்போ ஜகத்தானது வேறு அப்படின்னு தானே ஆகும். அப்போ ஜகத்தானதும் பிரம்மமானதும் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிற வேதாந்த வாக்கியங்கள் எல்லாம் பொய்த்து போயிடுமே. ஆகையினால பிரம்மமானது ஜகத்துக்கு காரணம் கிடையாது அப்படின்னு நையாயிக்கனுடைய விஷயம் இதுதான் சொல்கிற பூர்வபக்ஷம். சரி, ஏன் இங்கே வந்து இந்த நையாயிக்கன் காரணம் வேறு காரியம் வேறு அப்படின்னு ஏன் இவனை உறுதியாக சொல்கிறான்? 100 நூலை சேர்க்கிறோம், நம்ம என்ன தோணும்? இந்த 100 நூல்கள்லாம் கூடி இருக்குது அப்படின்னு தான் தோணும். 101ஆவதாக புதுசாக துணி பட்டம் அப்படின்னு உருவாடுதுன்னு யாருக்குமே தோணாது இல்லையா? இந்த நையாயிக்கன் என்ன சொல்கிறான்னா, இப்போ ஒரு கால் அந்த நூல்கள் சேர்க்கப்பட்ட அந்த நூல்களே தான் துணி அப்படின்னு இருந்ததுன்னா, இப்போ நமக்கு அந்த ஒருமை அப்படின்னு தோன்றது இல்லை. 100 துணி இருக்குது, செதறி இருக்குது, யாருக்காவது ஒன்று அப்படின்னு ஒரு எண்ணம் ஏற்படுமா? ஏற்படாது. ஆனால் துணி உருவான பிறகு, அந்த 100 நூலை சேர்த்த பிறகு தான் ஒரு துணி அப்படின்னு அந்த ஒருமை நமக்கு தோற்றுறது. அப்போது அந்த ஒருமை எதினுடைய ஒருமை? அப்போ ஏதோ ஒரு பொருள் புதுசாக உருவாயிருக்கிறதா தெரியறது அப்படின்னு நான் சொல்கிறான். இது ஒரு காரணம். அதே போல் நம்மளுடைய புத்தியிலேயே ஒரு பேதம் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஒரு ரூம் எடுத்துப்போமே, ரூமில் வந்து சேர் இருக்குது, டேபிள் இருக்குது, சேருக்கு டேபிள் இருக்குது அப்படின்னு எல்லாருக்கும் தோணும். புதுசாக ஒருத்தர் சோஃபாவை கொண்டு வைக்கிறார், அப்போ நம்ம புத்தியே மாறும் இல்லையா? சோஃபா இருக்குது அப்படின்னு கண்ணாக்கு எதிரில் தெரியக்கூடிய அந்த சோஃபாவை பார்த்து நமக்கு ஒரு புத்தி ஏற்படும் இல்லையா? எதிரில் சோஃபா இருக்குது அப்படின்னு. அப்போது இந்த புத்தி மாறுகிறது அப்படின்னா அதுக்கு என்ன தெரியறது? அதனால் அப்போது ஒரு எக்ஸ்ட்ராவாக பொருள் வந்திருக்கு அப்படின்னு தெரியறது. இதே போல் இந்த நூல் விஷயத்தில் பார்த்தோன்னா 100 நூல்கள் இருக்கு இல்லையா? 100 நூல் அப்படின்னே தோன்றது. எல்லாத்தையும் சேர்த்து முடித்த பிறகு துணி அப்படின்னு புதுசாக ஒரு புத்தி ஏற்படுறது நமக்கு. அப்போ புதுசாக பொருள் உண்டாயிருக்கணுமே அங்கே அப்படின்னு அது ஒன்று சொல்கிறான். இதே போல் இப்போ ஒரு கால் நூற்கள் தான் வந்து துணி பட்டம் அப்படின்னு இருந்தது என்றால், அப்போ நூலை கொண்டு யாராவது உடம்பை மறைச்சிக்க முடியுமா? நூலுக்கு பயன் வேற, ஆனால் துணியை கொண்டு அந்த பயனை எய்த முடியும், உடம்பை மறைச்சிக்க முடியும் இல்லையா? அப்போ எப்படி ஜலத்தை கொண்டு வரத்துக்கு துணியானது பயன்படாது, அது குடத்தால் தான் அந்த பயனை எய்த முடியும். அப்போ குடமானது வேறு, துணியானது வேறு, வெவ்வேறு பயன்பாடுகள் இருக்கிறபடியினால. அதே போல் நூலுக்கு பயன் வேறு, துணிக்கு பயன் வேறு. ஆக நூலே தான் துணின்னு சொல்ல முடியாது, நூல்கள்லாம் சேர்ந்த பிறகு துணின்னு புதுசாக ஒன்று உருவாடுதுன்னு கொண்டாகணுமே அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறான். அதே போல் நெசவாளி எவ்வளவோ தொழில் செய்கிறான், எவ்வளவோ செய்த பிறகு தானே அவன் அந்த 100 நூல்களை சேர்க்கிறான், சேர்த்து ஒரு துணின்றது உருவாடுதுன்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா? இப்போ நூலே தான் துணி அப்படின்னு இருந்ததுன்னா அப்போது அவன் பண்ணக்கூடிய எல்லா வியாபாரங்களும் வியர்த்தம் தானே. அவன் புதுசாக ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு இருந்ததுன்னா அப்போது அந்த நெசவாளியினுடைய தொழிலே வீணாக ஆனதாக ஆகிடும். அப்படிப்பட்ட தொழிலை யாருமே பண்ணவே மாட்டான். ஆகினால என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, நெசவாளி ஒரு தொழிலில் ஈடுபடலாம் அப்படின்னாலே அவன் என்ன புரிஞ்சுட்டு ஈடுபடுறான்? நான் புதுசாக துணின்றதை ஒன்று உருவாக்க போகிறேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் அவன் ஈடுபடுறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்படின்னு இதுக்கு மேலேயும் ஸ்ரீபாஷ்யத்தில் எம்பெருமானார் பல காரணங்கள் சாதிச்சிருக்கார். இப்போ நம்ம இது பார்த்தது இதோட போதும். ஆக இந்த மாதிரி ரீசனிங்கை கொண்டு என்ன பண்ணுறான் நையாயிக்கன், இந்த மாதிரி இந்த நூல்கள் மட்டுமே துணின்றது கிடையாது, அதை காட்டிலும் அதிகமான ஒரு பொருள் தனித்து துணின்றது ஒன்று உருவாருது அப்படின்னு சொல்கிறான். ஆகையினால் என்னாச்சு? இப்போ நம்ம பார்த்ததில் வேதாந்தம் என்ன சொல்கிறது? பிரம்மம் அதுதான் ஜகத்து அப்படின்னு, பிரம்மம் தான் ஜகத்து அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்படி சொல்லியிருக்கும் பொழுது இப்போ நம்ம ஒரு அந்த ஈக்குவேஷன் மாதிரி பார்த்தோன்னா ஒரு கால் புரியும் அப்படின்னு தோன்றது. அதனால் அந்த A is equal to B அப்படின்னு பார்ப்போமே. A is equal to B அப்படின்னு இருக்கு. இப்போ ஜகத்தானது இஸ் ஈக்குவல் டு பிரம்மம் அப்படின்னு இருக்குன்னு வச்சுப்போமே. அந்த ஜகத்தானது ஏ இருக்கு இல்லையா, தட் இஸ் நாட் ஈக்குவல் டு சி அப்படின்னு வச்சுப்போமே. ஏன்னா ஏன் வந்து ஜகத்து காரியம், அது சியாக இருக்காது, அது காரணமாக இருக்காது. ஏன்னா காரியம் வேற காரணம் வேற அப்படின்னு சொன்னோன்னா அப்போ தன்னாடி என்ன கிடைக்கும்? பி இஸ் நாட் ஈக்குவல் டு சி அப்படின்னு கிடைக்கும் இல்லையா. ஏ இஸ் ஈக்குவல் டு பி,
A is not equal to C அப்படின்னா B is not equal to C அப்படின்னு தன்னுடைய கிடைக்கும் இல்லையா? இதுதான் நையாயிக்கன் சொல்கிறது. என்னென்னா ஜெகத்தானது பிரம்மம் அப்படின்னு வேதாந்தம் சொல்கிறது. நான் என்ன சொல்கிறேன்னா காரியம் வேறு காரணம் வேறு அப்படின்னு சொல்கிறேன். ஆகையினால ஜகத்துக்கு காரணமாக பிரம்மம் இருக்காது அப்படின்றது அவனுடைய பூர்வபக்ஷம். இல்லை எம்பெருமானார் வேதவியாசர் என்ன பண்ணுறார் அப்படின்னா இந்த அதிகரணத்துக்கு ஆரம்பண அதிகரணம் என்று பெயர். ஏன் இந்த அதிகரணத்துக்கு ஆரம்பண அதிகரணம் பெயர்னா சாந்தோகிய உபநிஷத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாக்கியத்தை வச்சுட்டு தான் வேதவியாசரை ஸ்தாபிக்கிறார். சாந்தோகிய உபநிஷத்தில் சத்வித்யா பிரகரணத்தில் என்ன வாக்கியம் இருக்குன்னா வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம் மிருத்திகே தேவ சத்தியம். வாச்சாரம்பணம் அப்படின்னு இந்த ஆரம்பணம் அப்படின்ற சொல்ல அங்கே வருது. ஆகையினால அந்த வாக்கியத்தை கொண்டு இந்த அதிகரணம் சொல்லப்படுகின்றபடினால ஆரம்பண அதிகரணம் என்று பெயர் கொண்டதாக இருக்குது. ஆரம்பணம்னு என்ன அர்த்தம்னா ஆரம்பியதே இது ஆரம்பணம், தொடப்படுகின்றது, அதான் ஆரம்பணம். எதால் தொடப்படுகின்றது என்றால் மிருத்திகா அப்படின்னு இந்த மண் இருக்கு இல்லையா, மண் உருண்டை, அதனால் தொடப்படுகின்றது. எது? விகாரோ நாமதேயம். விகாரம் நாமதேயம். நாமதேயம்னா பெயர், விகாரகானா மாற்றம், உருவத்தினுடைய மாற்றம். இந்த மண் இருக்கு இல்லையா, மண் கட்டி இருக்குது, அந்த மண் கட்டி என்ன பண்ணுறதுன்னா ஒரு விகாரத்தை அடைகின்றது. விகாரத்தை அடைந்தபடியினால் அதுக்கு ஒரு புதுசாக பெயர் சேருகின்றது. மண்கட்டியே தான். அந்த மண்கட்டிக்கு ஒரு விகாரம் ஏற்படுறது. வாயும் வயிறுமாக இருக்கக்கூடிய ஒரு வடிவத்தை அந்த மண்கட்டியானது எய்துகிறது. எய்தினபடியினாலேயே அதுக்கு குடம் அப்படின்ற ஒரு பெயரும் கிட்டுகின்றது. ஆக புதுசாக ஒன்று உருவாகலை, அந்த மண்கட்டியினுடைய வடிவத்தினுடைய ஒரு மாறுதல் தான், விகாரத்தினுடைய ஒரு மாறுதல் தானே ஒழிய புதுசாக ஒரு உருவம்ன்றது உருவாகலை. சரி, இதனால் எதுக்காக அந்த மண்கட்டியை மாற்றினோம் அப்படின்னா வாச்சா, வாக் அப்படின்னா வாக்பூர்வக விவகாரா, நம்ம பேசுகிறதுக்கும் சரி, அதே போல் பேசி ஒரு காரியத்தை செய்கிறதுக்கும் சரி, அதுக்காக தான் இந்த மண்கட்டியினுடைய ஒரு மாற்றமானது ஏற்பட்டிருக்கு. அதாவது மண்கட்டியாகவே இருந்தால் நம்மளால் கணத்துலேருந்து இல்லாட்டி ஏதோ ஒரு இடத்துலேருந்து நம்ம ஜலம் கொண்டு வர முடியாது இல்லையா? அது வாயும் வயிறும் கொண்ட ஒரு வடிவத்தை எய்தினால்தான், குடமாக மாறினால்தான் நம்ம போய் ஜலத்தை கொண்டு வர முடியும். ஆகினால் அந்த பிரயோஜனத்துக்காக இந்த மண்கட்டிக்கு என்ன சேருறது? அதுக்கு ஒரு நாமமும் ஒரு ரூபமும். எப்படிப்பட்ட விகாரம்? வாயும் வயிறுமாக இருக்கக்கூடிய அந்த வடிவம், அந்த விகாரம் மாறுதல் சேருறது. ஆகையினாலே இந்த மண்கட்டிக்கு ஒரு பெயர் வருது, குடம் அப்படின்ற ஒரு நாமதேயம் பெயர் சேருகின்றது. ஆக என்ன இந்த தாத்பரியம் இந்த உபனிஷத்துக்கு? அது மிருத்திகா இத்தியேவ சத்தியம். அந்த குடமும் கூட மண் என்றே தான் உண்மையை எய்துகின்றது. தனித்து ஒரு பொருள் கிடையாது. மண் உருண்டை தனி, அதை நம்ம மாற்றினோம் புதுசாக குடம் உருவாச்சு அப்படின்னு கிடையாது. மண்ணே தான் குடம், மண் உருண்டையே தான் குடமாக ஆச்சு. எதில் மாற்றமா? அதனுடைய வடிவத்தில் மாற்றம் அப்படின்னு. சரி, இப்போ நையாயிக்கன் நிறைய யுக்திகள் சொன்னானே, ரீசனிங்லாம் சொல்லியிருந்தானே, அதுக்கெல்லாம் என்ன பதில் என்றால் அவன் சொன்ன 4-5 ரீசன் நம்ம பார்த்தோம் இல்லையா, அது ஒவ்வொன்றுத்துக்காக பதிலாக பார்ப்போம். என்ன முதல் ரீசனிங் ஒன்று பார்த்தோம், எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம். நூல் விஷயத்தில் ஒன்றும் சுலபமாக இருக்கும். ஆகையினால நம்ம இப்போ வேதாந்தம் மண்ணு குடம் அப்படின்னு சொன்னாலுமே கூட நம்ம நூல் துணி அப்படின்றதும் அந்த சூத்திரமும் இருக்குங்க. பட்டை வச்சு அப்படின்னு சூத்திரமும் இருக்குது. துணியை வச்சுட்டு சூத்திரம் பண்ணியிருக்கார் வேதவியாசர். அந்த துணியை கொண்டே நம்ம பதிலை பார்ப்போம். 100 நூல் இருக்குது, 100 நூலை சேர்த்தா அதுக்கப்புறம் ஒரு துணி அப்படின்னு அந்த ஒருமை தெரிகிறது. அப்போது ஒரு புதுசாக பொருள் உண்டாயிருக்கு, அது அப்படி தானே கொள்ளணும் அப்படின்னு நையாயிக்கன்னு சொன்னாலையா. அதுக்கு என்ன பதில்னா, இந்த ஒருமை எதினுடைய ஒருமை? சங்காத்தத்தினுடைய ஒருமை, கூட்டத்தினுடைய ஒருமை. கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்து அப்படின்னா அங்கே கூட்டமே பல திருவாய்ப்பாடியில். அதுபோல் இங்கே எத்தனை கூட்டம்னா ஒரு கூட்டம்தான். 100 நூல் சேர்ந்து ஒரு கூட்டமாக இருக்கு இல்லையா, கூட்டத்தினுடைய ஒருமை. அதுக்கு பதில் வந்துடுத்து. நையாயிக்கன் என்ன கேட்டான், ஒரு துணி அப்படின்னு சொல்கிறோமே, அந்த ஒருமை எதினுடையது? அப்போ ஒரு புதுசாக பொருள் எடுத்துக்கணுமே அப்படின்னு கேட்க பதில் என்ன? அந்த ஒருமையானது கூட்டத்தினுடைய ஒருமை, ஒரு கூட்டம் அப்படின்றது அது இங்கே பதில். அப்புறம் என்ன கேட்டான், இந்த நூலை கொண்டு புத்தி மாறுறது அப்படின்னு கேட்டான் இல்லையா. நூலை கொண்டு நம்ம துணி அப்படின்ற புத்தி வரலையே. புதுசாக சோஃபாவை ஒரு ரூமுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்தால் தான் நமக்கு என்ன சோஃபா அப்படின்னு புதுசாக ஒரு புத்தி தோன்றுறது. அப்போது புத்தி மாறுபாடு இருந்தாலே அது என்ன காட்டுறதுன்னா புதுசாக ஒரு பொருள் உண்டாயிருக்கு, வந்திருக்கு அப்படின்றத காட்டுறது அப்படின்னு சொன்னான் இல்லையா. அதுக்கு தான் எம்பெருமானார் என்ன சொன்னார் அப்படின்னா, வெறும் புதுசாக பொருள் இருந்தால் தான் புத்தி மாற்றம் அப்படின்றது அவசியம் கிடையாது.
அவஸ்தா பேதத்தினாலும் நம்மளுடைய புத்தியானது மாறுமே. ஒரே ஒருத்தன் தான் ராமன் அப்படின்றவன், அவன் சிறு வயசில் இருக்கான். அப்போது நமக்கு ஒரு மாதிரி தோன்றுறது, அயம் யுவா அப்படின்னு தோன்றுறது, இவன் இளைஞன் அப்படின்னு தோன்றுறது. அயம் விருத்தகா, அவன் மூப்பெய்தின பிறகு அந்த உடம்பை பார்த்து அயம் விருத்தகா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்படி இருக்கும் பொழுது அங்கே புதுசான உருவம் கிடையாது. யாருமே அந்த உங்கள் புதுசான உருவம்னு ஒத்துக்க போகிறது கிடையாது. நையாயிக்கன்னு கொஞ்சம் ஒத்துப்பாங்க அங்கேயும் அந்த புதுசான உருவம் அப்படின்னு. ஆக பொதுவாக யார் மொத்தத்துலேயும் அந்த ராமன் அப்படின்ற இடத்துல ஒரு புதுசாக ஒருத்தன் உருவாயிருக்கான் அப்படின்றது சொல்ல மாட்டார்கள். அப்படி இருக்கும் பொழுது அங்கே என்ன ஆகுது, ஆனால் நம்மளுடைய புத்தியானது மாறுறது இல்லையா. இளைஞன் அதே போல் மூத்தவன் அப்படின்னு நம்மளுடைய புத்தி மாறுறது. ஏன் அங்கே புத்தி மாற்றம்? பொருள் மாறலை, பொருளினுடைய வடிவம் மாறி இருக்கு. அதே போல் தான் இங்கே என்ன இருக்குது, நூல்கள்லாம் அப்படி இருந்தது இல்லையா. சிதறி இருக்கும் பொழுது நூல் அப்படின்னு நமக்கு புத்தி ஏற்பட்டது. நூல்லாம் கூடின பிறகு அந்த நூலுக்கு ஒரு கூட்டம் அப்படின்றது ஒன்று ஏற்பட்டிருக்கு. அதுவே அதுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வடிவமாக வச்சுக்கலாம். அப்போது வடிவத்தினுடைய மாற்றம் இருக்கிறதுனால தான் நமக்கு என்ன துணி அப்படின்னு புதுசாக ஒரு புத்தி ஏற்படுறது. தனியாக ஒரு பொருள்னு வச்சுக்க வேண்டாம். ஆகையினால திரவிய பேதம், இந்த பொருளே வேறுபடுகின்றது, ஆகையினால தான் புத்தி வேறுபடுகின்றது அப்படின்ற அர்த்தம் கிடையாது. அவஸ்தா பேதம், அதனுடைய வடிவம், அதனுடைய நிலையானது வேறுபடுகின்றது, ஆகையினாலே நம்மளுடைய புத்தியானது வேறுபடுகின்றதுன்னு வச்சுக்கலாமே அப்படின்னு அதுக்கும் பதில் சொன்னார் எம்பெருமானார். அதுக்கப்புறம் அவன் என்ன கேட்டான், அவன் என்ன சொல்லியிருந்தான், அந்த மாதிரி நூலுக்கு பிரயோஜனம் வேறையாச்சு, அந்த பிரயோஜனத்தை இதை கொண்டு ஈத முடியாது அப்படின்னா மறுபடியும் இங்கே அதே விஷயந்தான். எப்போ ஒரு காரியத்தை ஒன்று செய்ய முடியும் அப்படின்னா அதுக்கு உண்டான அந்த வடிவம் ஏற்பட்டால் தான் அதுக்கு அந்த காரியத்தை செய்ய முடியும். அதான் சக்தி சாமர்த்தியம் அப்படின்னு சொல்லுவார்கள். முன்னாடி நூலுக்கு அந்த வடிவத்தில் இருக்கும் பொழுது அந்த சக்தி கிடையாது. இப்போது சேர்ந்த பிறகு தான் மறைக்கக்கூடிய அந்த சாமர்த்தியம் சக்தியானது நூலுக்கு இருக்குது. ஆக அதே நூலுக்கு தான், நூலை காட்டிலும் தனித்து ஒரு துணி அப்படின்றது கிடையாது. முன்னாடி நூலாக சிதறி இருக்கும் பொழுது மறைக்கக்கூடிய சாமர்த்தியம் அதுக்கு கிடையாது. சேர்ந்த பிறகு தான் அந்த சாமர்த்தியம் இருக்குது அந்த நூலுக்கு. அதனால் இங்கேயும் நம்ம தனித்து ஒரு பொருளாக கொள்ள வேண்டாம், ஒரே பொருள் தான். அதுக்கு தான் வெவ்வேறு அவஸ்தைகளில் வெவ்வேறு சாமர்த்தியம் இருக்கும், வெவ்வேறு நிலைகளில் வெவ்வேறு சாமர்த்தியம் இருக்கும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் நெசவாளி இவ்வளோ செய்கிறானே தொழில், அவன் புதுசாக ஒரு பொருள் ஏற்படலை அப்படின்னா எதுக்காக இவ்வளோ செய்கிறான் அப்படின்னா இதுக்கு சுலபமான பதில் தான். நெசவாளி செய்யக்கூடிய இவ்வளவு தொழிலும் எதுக்காக, இந்த வடிவம் ஏற்பட வேண்டும் அப்படின்றதுக்காக தான். ஆகினால இப்படி பதில் சொல்லி என்ன ஸ்தாபித்தார், காரணம் காரியம் ரெண்டும் ஒன்று தான். புதுசாக காரியம் அப்படின்றது அந்த அசத்காரியவாதம்ன்றது ஏற்புடையது அன்று. ஆக காரியன்றது புதுசாக கிடையாது அப்படின்னு சொன்னதுனால இப்போ நம்மளோட ஈக்குவேஷனுக்கு போவோமே. A=Bன்னு வேதாந்தம் சொல்லியிருக்கு. ஜகத்தானது அது பிரம்மம் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா. நையாயிக்கன் தான் புதுசாக ஒரு ஈக்குவேஷன் சொன்னான், A=C அப்படின்ற மாதிரி சொன்னான் அவன். அது கிடையாது அப்படின்னு ஆயிடுத்து. ஆகையினால ஜகத்தானது பிரம்மம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரம்மம் தான் ஜகத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறதுல ஒரு பிசகும் கிடையாது அப்படின்றது தான் இந்த ஆரம்பண அதிகரணத்தில் எம்பெருமானார் சாதிக்கிறார். இது 6வது அதிகரணம். இதற்கு பிறகு இதர விபதேசாதிகரணம். இதில் என்ன சொல்லப்படுறதுன்னா, இதர விபதேசாதிகரணத்தில் இதரஹா அப்படின்றவன் ஜீவன். அந்த ஜீவனானவன் பிரம்மமாகவே உபதேசிக்கப்படுகின்றான் பல பல இடங்களில். ஏன்னா மொத்த ஜகத்துமே பிரம்மம் அப்படின்னு சொல்கிற வேதாந்தம் ஜீவனையும் அங்கங்கே பிரம்மம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கு இல்லையா. ஆக அந்த இதரன்னா வேறுபட்டவன், மற்றொருவன். யார்? பிரம்மத்தை காட்டில் மற்றொருவன் இங்கே சொல்லப்படுறவன் ஜீவாத்மா. அவன் பிரம்மமாகவே அங்கங்கே சொல்லப்பட்டிருக்கான். சரி, இப்போ அதனால என்ன சிரமம்னா இங்கே லாஜிக் உதைக்கிறது அப்படின்னு சொல்கிறான் பூர்வபக்ஷி. இங்கே ஸ்பெசிஃபிக்காக குறிப்பிட்டினார் பூர்வபக்ஷி அப்படின்னு கிடையாது. பொதுவாக லாஜிக் உடையப்படுறது அப்படின்னு ஒரு சங்கை எடுறது. என்ன இங்கே தாத்பரியம்னா, இப்போ பிரம்மமே தான் ஜீவாத்மா அப்படின்னு வச்சுப்போமே. பிரம்மமானது உலகத்தை படைக்கிறது அப்படின்றது தான் இது சமன்வய அத்தியாயத்தில் சொல்லப்பட்ட விஷயம். அது ஒட்டலையே அப்படின்னு ஒரு சங்கை. ஏன்னா பிரம்மமானது உலகத்தை படைக்கிறது, உலகம் எப்படிப்பட்டதாக இருக்குது, பெருத்த துக்கத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. சரி, இது எல்லாருமே ஒத்துக்கக்கூடிய விஷயம்தான், இதில் சந்தேகமே கிடையாது. வேதாந்தம் என்ன சொல்கிறதுன்னா, பிரம்மமும் ஜீவனும் ஒன்று தான் அப்படின்னு, இந்த ஜீவனையே தான் பிரம்மம் அப்படின்னு வேதாந்தம் சொல்கிறது. இப்படி இருக்குன்னா அப்போது தான் ஜீவன் அப்படின்னா அப்போ தனக்கே ஒரு துக்கத்தை விளைக்கக்கூடிய இந்த சிருஷ்டியை பிரம்மம் பண்ணுமா? எப்படி பிரம்மமானது படைக்கும் அப்படின்றது தான் இந்த அதிகரணத்தினுடைய பூர்வபக்ஷம். பிரம்மம் ஆகினால உலகத்துக்கு காரணம்னு சொல்ல முடியாது அப்படின்னு பூர்வபக்ஷம் எழ, இங்கே என்னென்னா அதிகம் அப்படின்னு சூத்திரக்காரர் சொல்கிறார். ஜீவாத்மாவை காட்டிலும் பரமாத்மா
வேறுபட்டவனாக அதிகமாக தான் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கான். ஜீவாத்மாவுக்கு அந்தர்யாமியாக இருந்து கொண்டு அந்த பகவான் ஜீவாத்மாவை செலுத்துகிறான் அப்படின்னா பல இடங்களில் வேதாந்தம் சொல்லுகின்றது. சரி, அப்போ ஏன் பிரம்மமே தான் ஜீவாத்மா அப்படின்னும் வேதாந்தம் சொல்கிறது அப்படின்னா இதெல்லாம் நம்ம நிறைய கேள்விப்பட்ட விஷயங்கள் தான். ஏன் பிரம்மமே தான் ஜீவாத்மா அப்படின்னு வேதாந்தம் சொல்கிறது அப்படின்னா இதை கூட நம்ம வாக்கியான்வய அதிகரணத்தில் பார்த்ததான் ஞாபகம். அங்கே ஒரு கால் சொன்னேன்னா இல்லையான்னு தெரியல. அங்கே அவஸ்திதேகே அப்படின்னு ஒரு சூத்திரம் வரும். என்ன சொல்கிறது அப்படின்னா எல்லா பொருள்களுக்குள்ளேயும் உள்ளுரையாக பகவான் இருக்கிறதுனால இதான் நம்ம அபரியவசான விருத்தி அப்படின்னு பார்த்துருக்கோம். அந்த பொருளை சொல்லக்கூடிய சொல்லானது நேராக அந்த அந்தர்யாமி உள்ளே இருக்கிற அந்தர்யாமி அளவும் போய் கிட்டும், அதை போய் தட்டும் அப்படின்னு அந்த அவஸ்திதி பகவான் உள்ளே இருக்கிறபடினால சொற்கள் எல்லாம் அவனை குறிக்கிறதுக்கு சக்தி பெற்றவை. ஆகையினால ஜீவாத்மாவே பிரம்மம் அப்படின்னா இப்போ என்ன அர்த்தம் அந்த வாக்கியத்துக்கு? ஜீவாத்மா அப்படின்ற சொல்லுக்கே என்ன அர்த்தம்? ஜீவாத்மாவை அந்தர்யாமியாக கொண்ட பரமாத்மா அப்படின்னு அர்த்தம். அப்போ ஜீவாத்மா அந்தர்யாமியாக கொண்ட அது பிரம்மம் அப்படின்னு சொன்னால் என்ன தப்பு இருக்குது? ஆகையினால இந்த இதர விபதேசாதிகரணத்தினுடைய பதில் இவ்வளவு தான். பூர்வபக்ஷி என்ன அபிப்பிராயத்தோட கேட்டான்? பிரம்மம் ஜீவாத்மா ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னா தனக்கே ஒரு தீமையை தேடிக்கொள்ளுமா பிரம்மம் அப்படின்ற கேள்வி வர பதில் என்ன அப்படின்னா ஜீவாத்மாவை காட்டிலும் வேறுபட்டவன் பரமாத்மா அப்படின்றது தான் பதில். கூடவே சேர்ந்து அப்போ ஏன் அப்போது வேதாந்தம் அங்கே ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லியிருக்கே அப்படின்னா ஜீவாத்மாவை கொண்டே பரமாத்மாவை சொல்கிறது அப்படின்னா அந்தந்த இடங்களெல்லாம் ஜீவாத்மான்ற சொல்லி என்ன பண்ணுறதுன்னா பரமாத்மாவை காட்டுறது அபரியவசான விருத்தியினால் அப்படின்னு. இது 7வது அதிகரணம். இதற்கு பிறகு 8வது அதிகரணம் உபசம்ஹார தர்சன அதிகரணம் அப்படின்ற அதிகரணம். இதில் என்ன பூர்வபக்ஷம் அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப சின்ன அதிகரணம். இந்த ஆரம்பண அதிகரணம்ன்றது ரொம்ப பெருசு. அத்வைத்த மதத்தெல்லாம் ரொம்ப கண்டனம் பண்ணியிருக்கார். அத்வைத்த மதத்தில் 2 மதம் உண்டு, பிரம்மா அஜ்ஞானவாதம் ஜீவ அஜ்ஞானவாதம் அப்படின்னு எல்லாத்தையும் எம்பெருமானார் விபுலமாக கண்டனம் பண்ணியிருக்கார். அது பக்கம்லாம் நம்ம போகலை. அதுக்கப்புறம் பார்த்த இந்த 7வது அதிகரணம் இருக்குல்ல, இதர விபதேச அதிகரணம், இதுவும் ரொம்ப முக்கியமான அதிகரணம். ஏன்னா இதில் இந்த ஜீவாத்மாவை காட்டிலும் பரமாத்மா பேதம் அப்படின்றது இந்த அதிகரணத்தில் தான் ஸ்தாபிக்கப்படுறது அப்படின்னு எம்பெருமானார் காட்டுறார். இப்போ நம்ம பார்க்குற இந்த 8வது அதிகரணம், இந்த உபசம்ஹார அதிகரணம் அப்படின்றது எம்பெருமானாரே சொல்லிட்டார். இந்த அதிகரணம் ரொம்ப மந்தமான ஒரு சங்கை. இப்படிப்பட்ட ஒரு சங்கையெல்லாம் பெருசாக வாசவாளுக்கு வரவே வராது. சும்மா யாரோ ஏன்னா தோணுன்னு கேட்டால் கூட அதுக்கும் பதில் சொல்லி ஆகணுமே அப்படின்றதுக்காக வேதவியாசர் சொல்கிறேன்ற மாதிரி தான் மந்த சங்கா அப்படின்னு சொல்லுவார்கள். என்ன இந்த சங்கை, என்ன இங்கே சந்தேகம் எழுது இந்த அதிகரணத்தில் அப்படின்னா, இப்போ பிரம்மமானது உலகத்துக்கு காரணம் சரி, ஆனால் எந்த ஒரு காரண பொருளுக்குமே உபகாரணம் வேணும். உபகரணம் இல்லாமல் யாருமே எதுவுமே செய்ய முடியாது. லோகத்தில் எப்படி தானே பார்க்குறோம். பெரிய சக்தி ஒருத்தன் கொண்டு இருக்கலாம், பெரிய சக்திமானாக இருந்தால் கூட அவனுக்குன்னு உபகரணம் வேணும் இல்லையா? உபகரணம் இருந்த பிறகு தான், உபகரணம்னா டூல்ஸ், கத்தியோ கூட ஏதோ ஒன்று அந்த மாதிரி டூல்ஸ் இருந்தால் தான் அதுக்கப்புறம் சக்தி உள்ளவன் மரத்தை வெட்ட முடியும். சக்தி இருக்குது ஆனால் டூல்ஸே இல்லை அப்படின்னா எப்படி அவன் மரத்தை வெட்டுவான்? அப்போ சக்தி இல்லாதவன் அவன் என்ன பண்ணுவான்? உபகரணம் இருந்தால் கூட அவனால் காரியத்தை செய்ய முடியாது. ஆனால் சக்தி இருக்கிறவன் அதுவே போதும்னு இருக்க முடியாது, அவனுக்கு உபகரணங்கள்லாம் வேணுமே. ஆகையினால பிரம்மத்துக்கும் என்னென்னா பிரளய காலத்தில் என்ன இருக்குது? சதேவ சோமியதம் அக்ர ஆசீத் அப்படின்னு ஏக்கமேவ அப்படின்னு ஒன்றா இருந்தது. எந்த வேறுபாடும் இல்லாமல் எந்த விபாகம் இல்லாமல் ஒன்றா எல்லாமே நாம ரூபத்தை இழந்திருந்தது இல்லையா? இழந்திருந்தது எப்போது? பிரளய காலத்தில். அப்போ எந்த உபகரணங்களுமே இருந்திருக்காது. அப்போ பிரம்மமானது எப்படி படைக்கும் அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம் எழ அதுக்கு என்ன சொன்னார்னா க்ஷீரவத்தி அப்படின்னார். க்ஷீரத்தை போல் அப்படின்னார். க்ஷீரம் பால் இருக்கு இல்லையா? பாலானது தயிராக மாறுறது என்ன உபகரணம் வேண்டியிருக்கு? பாலே அப்படியே தயிராக மாறுறது இல்லையா? என்ன உபகரணம் வேண்டியிருக்கு? அதுபோல் அது பாலுக்கே கூடனா சர்வசக்தி பிரம்மத்துக்கு கூடாதா? சங்கல்பத்தினாலே எல்லாமே பண்ணிடுமே அப்படின்னு தாத்பரியம். அதுக்கு மேலே சந்தேகம் கேட்டுக்கிறார் எம்பெருமானார். பாலானது தயிராக மாறிடுமான நம்ம ஆத்தஞ்சனம் பண்ண வேண்டாமா? அதாவது உர குத்துறது அது பண்ண வேண்டாமா அப்படின்னு கேள்வி கேட்டுண்டு சொன்னார் எம்பெருமானார். பாலானது தன்னுடைய தயிராக மாறிடும். நம்ம இந்த உர குத்துறது எதுக்காக அப்படின்னா அந்த ரசத்துக்காக தான். அது தன்னுடைய தயிராக மாறினா வேறு மாதிரி இருக்கும். நம்ம தயிர் கொஞ்சம் உர குத்தினோம் அப்படின்னா அது கொஞ்சம் ரசமாக இருக்கும் அந்த தயிர். ஆகையினால அதுக்கும் அது உபகரணம் அப்படின்னு வச்சுக்க வேண்டாம். ஆக இது சின்ன அதிகரணம். ஆகையினால உபகரணங்கள் இல்லாமல் போனால் கூட பிரம்மமானது லோகத்தை படைக்கும். இது 8வது அதிகரணம். அடுத்தது 9வது அதிகரணம் கிருஷ்ண பிரசக்தி அதிகரணம். இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு அதிகரணம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப ரசமாக இருக்கும். இங்கே என்ன பூர்வபக்ஷம்னா, இப்போ பிரம்மமானது நீர் அவயவமாக இருக்குது. அதுக்கு உறுப்புகளே கிடையாது பிரம்மத்துக்கு. சரி, அதை ஒத்துக்கணும். அப்படி தான் பிரம்மத்துக்கு உறுப்புகளே கிடையாது, நீர் அவயவமாக பிரம்மமானது இருக்குது.
சிருஷ்டி பிரளய காலத்தில் எப்படி இருக்குது? அப்போது மூல பிரகிருதி மட்டும் இருக்குது. பிரதானம் மூல பிரகிருதி அவ்வியக்தம் இருக்கு இல்லையா? அதுக்கும் நாமரூப விபாகங்கள்லாம் கிடையாது. இப்போ தனியாக லேப்டாப்பு, டெஸ்க்கு, புஸ்தகம் அப்படி தனித்தனியாக இருந்தால் கூட மூல பிரகிருதி இது பிரளய காலத்தில் அப்போ என்ன ஆகும்னா எந்த வேறுபாடு இல்லாமல் மூல பிரகிருதி தன்னிடத்தில் ஒரு விபாகம் இல்லாமல் இருக்கும். அதுக்கு அந்தர்யாமியாக பிரம்மம் இருக்கும். இதான் ஸ்திதி. சரி, இப்போ சிருஷ்டி காலம் வந்த வரை என்ன ஆகுது? இந்த மூல பிரகிருதிக்கு வெவ்வேறு ரூபங்கள் கிடைக்கிறதா? மேஜை, புஸ்தகம், லேப்டாப் அப்படின்னு வெவ்வேறு உருவத்தை மூல பிரகிருதி அடையிறது. இப்போ நம்ம 3 ஆப்ஜெக்ட்ஸ் மட்டும் எடுத்துப்போமே, இந்த சொன்ன 3 ஆப்ஜெக்ட்ஸ் மட்டும் எடுத்துப்போம். இப்படி இருக்கும் பொழுது இந்த 3 விஷயங்களுக்குள்ளேயும் பிரம்மமானது இருக்கணும். புஸ்தகம்னு எடுத்துப்போமே, புஸ்தகமானது அதுக்கும் அந்தர்யாமியாக பிரம்மம் பகவான் இருப்பான் இல்லையா? சரி, அதே போல் லேப்டாப்புக்கு அந்தர்யாமியாகவும் பகவான் இருப்பான். அதே போல் எல்லா பொருள்களுக்கும் அந்தர்யாமியாக பகவான் இருப்பான் இல்லையா? இப்போது பிரம்மத்துக்கோ அவயவங்களே கிடையாது, உறுப்புகளே கிடையாது. அப்போ புஸ்தகத்துக்குள்ளே பெருமாள் இருக்கார் அப்படின்னு நினச்சிப்போம், பிரம்மம் இருக்குது அப்படின்னு நினச்சிப்போமே. அப்போ மொத்த பிரம்ம புஸ்தகத்துக்குள்ளே அப்படின்னு அடங்கிடுமே. அப்போது லேப்டாப்பில் பிரம்மம் இல்லை அப்படின்னு ஆகிடும் இல்லையா? பிரம்மத்துக்கு உறுப்புகள் இருந்தால் அப்போ என்ன பண்ணலாம்? பிச்சு கொஞ்சம் பிச்சு பிரம்மமானது இந்த இதில் இருக்குது, இதில் புஸ்தகத்தில் இருக்குது சிருஷ்டி காலத்தில். ஏன்னா பிரளய காலத்தில் இந்த சந்தேகமே கிடையாது. பிரளய காலத்தில் இருக்கிறதே ஒரே ஒரு தத்துவம் தான், இது மூல பிரகிருதி. அதுக்கு நாம ரூப விபாகமே கிடையாது. அது ஒரு தத்துவம், அதுக்குள்ளே பிரம்மம் இருக்குது அப்படின்னா சரி, புரிஞ்சுட்டுலாம். இப்போ சிருஷ்டி காலம் வந்தவாறு இப்போ புஸ்தகம் ஒரு பொருளாக படைக்கப்படுகின்றது, அதுக்குள்ளே பிரம்மம் இருக்குது. அப்போது பிரம்மத்தை கொஞ்சம் பிச்சு அதில் வச்சோம் அப்படின்னா பிரம்மம் தானே வச்சுக்கணும். வச்சுது அப்படின்னா அப்போ அதுக்குள்ளே கொஞ்சம் பிரம்மம் இருக்குது. சரி, லேப்டாப்புக்குள்ளே கொஞ்சம் பிரம்மம் இருக்குது, மற்றொரு மேஜையில் கொஞ்சம் பிரம்மம் இருக்குது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே பிரம்மத்தை கொண்டு போனோம் என்றால் அப்போ என்ன அர்த்தம்? பிரம்மத்துக்கு அவயவங்கள், உறுப்புகள் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஆனால் இதை வேதாந்தம் ஒத்துக்காது. அப்போது பிரம்மத்துக்கு அவயவம் கிடையாது, ஒன்றே தான் தத்துவம் பிரம்மம் இருக்குது அப்படின்னா புஸ்தகம் படைக்கப்படுறது அப்படின்னா மொத்த புஸ்தகத்துக்குள்ளே, அந்த புஸ்தகத்துக்குள்ளேயே மொத்த பிரம்மமும் அடங்கி போயிடணும். இப்போ லேப்டாப்புக்குள்ளே பிரம்மம் இல்லை அப்படின்னு ஆகிடும். அப்போது இப்படி ஒரு பிசகு இருக்கிறதுனால வேதாந்தமானது சொல்கிறது நம்ம அப்படியே எடுத்துக்க முடியாது. பிரம்மமானது ஜெகத் காரணம் அப்படின்றது எடுத்துக்க முடியாது அப்படின்னு பூர்வபக்ஷம் எழ. அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, இந்த சூத்திரம் ரொம்ப கேள்விப்பட்டிருக்கலாம், ஆச்சாரியெல்லாம் அடிக்கடி எடுப்பா. ஸ்ருதேஸ்து சப்தமூலத்வாத் அப்படின்னு இந்த சூத்திரம் இந்த 9வது அதிகரணம், கிருத்ஸ்ன பிரசக்தி அதிகரணம் அப்படின்ற இந்த அதிகரணத்தில் இருக்குது. இது என்ன சொல்கிறது அப்படின்னா, ஸ்ருதியானது எப்படி சொல்கிறதோ நம்ம அதை அப்படியே எடுத்துக்கணும். ஏன்னா பிரம்மம்னு ஒன்று இருக்குது, பிரளயம்னு ஒன்று இருக்குது, பிரம்மமானது நிரவயவமாக இருக்குது, அது படைக்கிறது, இதெல்லாம் யார் சொல்கிறது? நம்ம எல்லாம் கண்ணால் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம், எல்லாம் வேதம் சொல்கிறது. இப்போ வேதம் சொன்னதை கொண்டு தான் நம்ம பிரம்மமானது இப்படிலாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்போ அந்த பிரம்மத்தினுடைய தன்மை, அது அந்த பிரம்மம் எப்படிப்பட்டதுன்னா எல்லாத்த காட்டிலும் விலக்ஷணமான வஸ்து. பவதிச்ச தபதாம் சிரேஷ்ட பாவகசிய சோஷ்ணதா அப்படின்னு ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கும். இப்போ அக்னியானது சுடும், அதை தொட்டால் அது ஏன் சில்லுன்னு இல்லை அப்படின்னா என்ன பண்ண முடியும்? அதனுடைய தன்மை அது. அது இப்போ ஜலத்தை தொட்டால் சில்லுன்னு இருக்குது, ஏன் அது சுட மாட்டேங்கிறதுனா அதனுடைய தன்மை அது. அப்போ ஒவ்வொரு வஸ்துவுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கும் இல்லையா? இப்போ வேதாந்தமானது சர்வ விலக்ஷணமாக இந்த ஒரு வஸ்து இருக்குது, பிரம்மம் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போது அதன் இடத்துல நம்மளுடைய மூளையை கொண்டுலாம் ஆராய முடியாது. அப்படி இருக்குமே, இப்படி இருக்குமே, சரியாக வரலையே அப்படின்னு ஆராய முடியாது. வேதாந்தம் எப்படி சொல்கிறதோ அப்படியே எடுத்துக்கணும். அதனால் நிரவயமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மம் அது என்ன பண்ணும்? எல்லா பொருள்களையும் இருக்கும். அந்த சிருஷ்டி காலம் வந்தவாறு நாம ரூபங்களெல்லாம் இந்த அச்சேதனமானது பெற்று தனித்து இருந்தாலும் கூட ஒவ்வொரு பொருளிலும் கூட அந்த நிரவயமான பிரம்மானது இருக்கும். வேதாந்தம் சொல்லியிருக்கு, அப்படியே எடுத்துக்கணும் அப்படின்றது இந்த கிருஷ்ண பிரசக்தி அதிகரணம் அப்படின்னு 9வது அதிகரணம். இதற்கு பிறகு இந்த பாதத்தினுடைய இறுதியான அதிகரணம் பிரயோஜனமத்வாதிகரணம். இதுவும் ரொம்ப பிரசித்தமான அதிகரணம், பிரயோஜனமத்வாதிகரணம். இதில் என்ன பூர்வபக்ஷம் என்றால், பிரம்மமானது எதுக்காக உலகத்தை படைக்கணும், அது படைக்கிறதுக்கு என்ன காரணமுமே கிடையாது அப்படின்னு. ஏன்னா ஏன்னா பிரம்மமானது சேத்தனம் இல்லையா, அது அறிவுள்ள ஒரு பொருள். சரி, அறிவுள்ளவன் எப்போ ஒரு தொழிலை செய்வான், அது சுவார்த்தமாகவோ பரார்த்தமாகவோ பிரயோஜனத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். அதாவது தனக்கு ஒரு பிரயோஜனத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும், அப்படின்னா அடுத்தவர்களுக்காவது பிரயோஜனத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். அப்போ தானே ஒரு தொழிலை செய்வான். இப்போ பிரம்மமானது தனக்காக அப்படின்னு செய்யுமா? அது செய்யணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா அதான் அவாப்த சமஸ்த காமமாச்சு, அதனால் அடையப்படாதது அப்படின்னு ஒரு பொருளே கிடையாது. அதான் எல்லாவற்றையும் அடைந்தாயிற்று. அப்போ தனக்கு ஒரு பிரயோஜனத்துக்காக லோகத்தை படைக்கிறது அப்படின்றது எடுத்துக்க முடியாது.
சரி அது வேண்டாம், பிறருக்காக உலகத்தை படைக்கிறது அப்படின்னு வச்சுக்கலாமே. அப்படின்னா இந்த உலகத்தினுடைய படைப்பு எப்படி இருக்குது, எவ்வளவு துக்கமயமாக இருக்குது. அப்போ பிறர்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கறதாக தான் இந்த லோகமானது இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது பிறருக்காக படைக்கிறது அப்படின்னு கொள்ள முடியாது. ஆக பிரம்மம் அவாப்த சமஸ்த காமமான பிரம்மமானது உலகத்தை படைக்கிறதுன்றது எடுத்துக்க முடியாது அப்படின்னு பூர்வபக்ஷம் எழ, இந்த சூத்திரமும் அநேகமாக கேள்விப்பட்டிருக்கலாம். லோகவத்து லீலா கைவல்யம் அப்படின்னு இந்த உலகத்தினுடைய படைப்பு இருக்கு இல்லையா, இதுவே ஒரு லீலை தான். ஏன்னா இந்த உலகத்தை படைத்து பிரம்மத்துக்கு தனியாக ஒரு சுக்கம் அப்படின்றது கிடையாது. ஏன்னா அங்கே தானே ஒரு கேள்வி, அவாப்த சமஸ்தகாமமான பிரம்மம் அது எதுக்காக படைக்கணும், அதுக்கு என்ன சுக்கம் ஏற்பட போகிறது, என்ன பிரயோஜனம் ஏற்பட போகிறது அப்படின்னா என்ன பதில், லோகத்தை படைக்கிறதே பிரயோஜனம். அதான் லீலா. லீலா அப்படின்னா விளையாட்டு. அது என்ன, சொப்பிரயோஜனமான ஒரு வியாபாரம். அந்த வியாபாரமே பயனுள்ளதாக இருக்குமே ஒழிய வியாபாரத்துக்கு தனியாக ஒரு வியாபாரம்னா செயல், அந்த செயலுக்கு தனியாக ஒரு பயனை நாம் தேட வேண்டாம். அதுக்கு மேலே ஒரு கேள்வி வரலாம், நம்ம பிரம்மம் தான் எல்லாமே பண்ணதாக எல்லாமே பெற்றதாக இருந்தால் அது இந்த செயலில் கூட ஏன் ஈடுபடணும், அது எல்லாமே பெற்றாயிடுத்து, அது ஏன் இந்த செயலில் ஈடுபடணும் அப்படின்னு ஒரு மேலே ஒரு கேள்வி வரும் இல்லையா. அதுக்கு தான் எங்கள் லோகவத் அப்படின்னு இருக்குது. லோகத்தில் அப்படி தான் நம்ம காண்கிறோம். என்ன காண்கிறோம் அப்படின்னா, ஒரு ராஜா எல்லாவற்றையும் பெற்றவனாக இருந்தாலுமே கூட அவன் ஏதோ ஒரு விளையாட்டை பண்ண போகிறான். ஏன், அவனுக்கு பிடிச்சிருக்கு. அவன் லோகத்தை மொத்த லோகத்தையும் ஒரு நாயகமாக உலகுடன் ஆண்டவர் அப்படின்னு மொத்தத்தையும் அவன் ஆள்பவனாக இருக்கலாம். இருந்தாலுமே கூட அவன் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவன் பண்ணின ஒரு உத்தியானத்தில் போயிட்டு, அவன் பூங்காவில் போயிட்டு அவன் விளையாடுறான் அப்படின்னா அவனை வந்து யாரும் ஒன்றும் ஏன் விளையாடுறான் அப்படின்னு யாரும் கேட்க போகிறது கிடையாது இல்லையா. இவனுக்கு என்ன பயன் இதனால், இவன் தான் எல்லாம் பெற்றவனாக இருக்கான் அப்படின்னா அந்த நேரத்தில் அவனுக்கு தோன்றது பண்ணுறான், அவ்வளோதான். அதே போல் பிரம்மமானது அந்த வியாபாரத்தை அதுவே பிரயோஜனமாக கொண்டு பிரம்மமானது பண்ணும் அப்படின்னு. இதுதான் மேலே சந்தேகம் வரலாம். அப்போது லோகத்தை படைக்கிறது இவ்வளவு தானா, பிரம்மத்துக்கு வந்து ஒரு லீலையாக பண்ணுறதுக்கு லோகமானது படைக்கப்படுறது, ஆனால் நம்மலாம் கஷ்டப்பட்டு இருக்கோமே, இதெல்லாம் பிரம்மத்துக்கு வேணுமா அப்படின்னு இதுக்குடைய பதில்னால் நம்ம உபன்யாசங்களுடைய பெரியவாளுடைய பதில்கள்லையும் பல கேட்டிருப்போம். அப்படியே நானே இந்த சேனலை வந்து போட்டிருக்கேன், பிரம்மம் வந்து படைக்கிறதுனுடைய பயன் என்ன அப்படின்றதுலாம். ஆழ்வார் வந்து 3ஆம் பத்தினுடைய இறுதியில் இன்புறம் விளையாட்டுடையான் அப்படின்னு சன்மம் பல செய்து அந்த பதிகத்தில் அந்த பாட்டை கொண்டு நம்மள என்ன சாதிச்சிருக்கார் அப்படின்றதையும் இங்கே பார்த்துருக்கோம் இதே சேனலில். அதையும் ஞாபகப்படுத்திக்கலாம். ஆக அது சம்பிரதாய ரீதியான கேள்வி. இங்கே சாஸ்திரத்தில் என்ன கேள்வி அப்படின்னா, பிரம்மம் அவாப்த சமஸ்த காமம் அது ஏன் லோகத்தை படைக்கணும் அப்படின்னா அதுவே அதுக்கு ஒரு லீலை தான் அப்படின்னு. அதுக்கு மேலே தான் மறுபடியும் கேள்வி நிற்கிறது இங்கே, முக்கியமான ஒரு கேள்வி. சரி, அதுக்கு லீலையாக இருக்கட்டும், ஆனால் அந்த பிரம்மமானது படைக்கும் பொழுது தாரதமியத்தோடு படைக்கிறது, விஷம சிருஷ்டி. ஒருத்தனை உயர்வாக படைக்கிறது, மற்றொருவனை வந்து துக்கம் கொண்ட ஒரு தாழ்ச்சியோடு படைக்கிறது, அது ஒரு வைஷமியம் தெரிகிறது பிரம்மத்துக்கு. மேற்கொண்டு இந்த துக்கத்தை கொடுக்கறது அப்படின்னாலே அதுக்கு வந்து எனக்கு கிருப்பையே இல்லையா, எதுக்காக துக்கத்தை கொடுக்கணும் அப்படின்னு இந்த வைஷமியம் நைர்கிருண்யம். வைஷமியம் அப்படின்னா வேறுபாடு. இப்போ வேறுபாட்டுக்கு பிரம்மமானது காரணமாக இருக்குது, அது பக்ஷபாதத்தை கொண்டதாக இருக்குது பிரம்மம். அதே போல் நைர்கிருண்யம் அப்படின்னா கருணை இன்மை, அது தோஷமாச்சு. பிரம்மத்துக்கு இந்த 2 தோஷங்கள் இருக்கே, பக்ஷபாத்தம், அதே போல் நைர்கிருண்யம் கருணையின்மை அப்படின்ற தோஷங்கள் 2 இருக்கே அப்படின்னா அது வராது. இந்த சூத்திரமும் அநேகமாக நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். வைஷமிய நைர்கிருண்யன்னா சாபேக்ஷத்வாது ததாயி தர்ஷயதி அப்படின்னு ஒரு சூத்திரம். இந்த இது என்ன சொல்கிறது அப்படின்னா, பிரம்மத்துக்கு வைஷமியமோ நைர்கிருண்யமோ வராது. ஏன்னா முக்கியமாக சாபேக்ஷத்வாத், அது ஒன்று எதிர்பார்த்து கொண்டு தான் இப்படி விஷமமான சிருஷ்டியை பண்ணுறது. பிரம்மமானது சிருஷ்டிக்கிறது, அது லீலையாக பண்ணுறது. ஆனால் இந்த சிருஷ்டியில் இந்த வைஷமியம் இருக்கு இல்லையா, இந்த வேறுபாடு இருக்கு இல்லையா, அது எதனால் அப்படின்னா சாபேக்ஷத்வாத், அதை எதிர்பார்த்து கொண்டு இருக்கு. எதை எதிர்பார்க்கறது அப்படின்னா இந்த ஜீவாத்மாவனுடைய கர்மத்தை எதிர்பார்த்து இருக்கு. இப்போ ஜீவாத்மானுடைய கர்மத்துக்கு தக்கவாறு புண்ணியன புண்ணியோ பவதி பாபஃப் பாப்பேனா அப்படின்னா சாதுகாரி சாது பவதி பாபகாரி பாபக பவதி அப்படின்லாம் வேதாந்தம் சொல்லியிருக்கு. அதே போல் முக்கியமாக விஷ்ணு புராணத்தில் நிமித்த மாத்திரமேவாசௌ சிருஜ்யானாம் சர்க்க கர்மணி பிரதான காரணபூத சா சக்தி சிருஜ்ய சக்தியா அப்படின்ற போல் ஒரு இது ஸ்லோகம் இருக்குது. நிமித்த மாத்திரமேவாசௌ சிருஜ்யானாம் சர்க்க கர்மணி பிரதான காரணீபூத சைவ சிருஜ்ய சக்தியா பிரதான காரணீபூதாக சிருஜ்ய சக்தியா அப்படின்னு பகவான் வந்து நிமித்த காரணமாக மட்டும் இருக்கான். நிமித்த காரணம் அப்படின்னா இங்கே வந்து உன்னை சட்டுன்னு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரணும். நிமித்த காரணமாக பகவான் இருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே இல்லையே, நம்ம வந்து பிரகிருத்தி அதிகரணம் அப்படின்னு முதல் அத்தியாயத்தினுடைய இறுதியில் பார்த்தோமே.
முதல் அத்தியாயத்தினுடைய இறுதி வந்து சர்வ வியாக்கியான அதிகரணம். அதுக்கு முன்னாடி பிரகிருதி அதிகரணம். அதில் என்ன பார்த்தோம் நம்ம? பகவான் வந்து பிரகிருத்தியாகவும் உபாதான காரணமாகவும் இருக்கான் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இங்கே என்னது நிமித்த காரணம் சொல்கிறது அப்படின்னா அதுக்காக தான் சுத்தப்பிரகாஷிகாச்சாரியர் வியாக்கியானம் சாதிக்கிறாருங்க. நிமித்த காரணம் அப்படின்னா அப்பிரதான காரணம் அப்படின்னு அர்த்தம். அப்பிரதான காரணம் அப்படின்னா சாதாரண காரணம், பொதுவான காரணம் அப்படின்னு அர்த்தம். எல்லாருக்குமே பகவான் படைப்பாளி. சரி, அப்போது தனிப்பட்ட காரணம், பிரதான காரணம் என்ன அப்படின்னா பிரதான காரணபூதாக சிருஜ்ய சக்தையா அப்படின்னு இந்த சிருஜ்யர்களுடைய சக்தி இருக்குல்ல, சிருஜ்யர்கள்லாம் படைக்கப்படுகின்றவர்கள், அவர்களுடைய சக்தி என்ன சக்தி அப்படின்னா கர்மம் அப்படின்ற சக்தி தான். அந்த கர்மன்ற சக்தியை கொண்டு தான் பகவான் என்ன பண்ணுறான் அப்படின்னா வெவ்வேறு விதமாக படைக்கின்றான். அதுதான் பிரதான காரணம். பிரதான காரணம் அப்படின்னா அசாதாரண காரணம், குறிப்பிட்ட காரணம். ஏன் இன்னவர் இப்படி இருக்கார் அப்படின்னா பொதுவாக எல்லாரையும் பகவான் படைக்கிறான். இப்படியே அவர் படைக்கப்பட்டிருக்கார் அப்படின்னா தனிப்பட்ட காரணம் என்ன? அவருடைய கர்மம். ஆக பகவானுக்கு வைஷமியமோ நைர்கிரண்யமோ வராது என்று இதுதான் இந்த பிரயோஜனவத்வா அதிகரணம். இதுதான் இந்த பாதத்தினுடைய இறுதியான அதிகரணம். ஆக நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்? இப்போ 6லேருந்து 10 அதிகரணங்கள் பார்த்துருக்கோம். இது இதோட இந்த ஸ்மிருதி பாதம் அப்படின்றது முற்றிற்று. ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.